நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த தேவனை துதிப்போம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. இந்த நாளின் தியானமும் அன்றே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம். பிரசங்கி 9:7. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம சில காரியங்களை செய்ய முற்படும்போது சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்க. சிலர் என்ன செய்வாங்க, இல்லை அது அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அது வேண்டாம் இது வேண்டான்னு என்ன செய்வாங்க, நம்மக்கிட்ட மாறுபாடாக பேசுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ திருமண காரியங்களாக இருக்கலாம், சில சம்பந்தங்கள் வரும்போதாக இருக்கலாம், இல்லை வீடு கட்டணும்னு சொல்லி முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போதாக இருக்கலாம், இடம் வாங்கக்கூடிய காரியங்கள், இன்னும் ஏதோ ஒன்று புதுசாக செய்யணும்னு நம்ம முற்படுவோம். அப்படி செய்யணும்னு நினைக்கும்போது சிலர் என்ன செய்வாங்க, நம்ம மனசில் ஒரு காரியத்தை வச்சு ஒரு சிலர்கிட்ட ஆலோசனை கேட்கலான்னு நம்ம நினைக்கும்போது சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் தட்டி விடுவாங்க. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் நம்மையே சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தட்டி கொடுக்குறவங்களும் உண்டு, தட்டி விடுகிறவர்களும் உண்டு. அப்போது நம்ம குறித்து நமக்கே சில நேரம் சந்தேகம் வந்துடும். நான் செய்கிற காரியங்கள் இல்லை என்னையே கடவுள் ஏற்றுக்கொள்வாரா, நான் செய்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்வாரா, இந்தந்த காரியங்கள்லாம் நான் செய்கிறது இப்படிலாம் செய்துட்டு நான் திரும்ப ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுவேனா, இந்த காரியம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுமா அப்படிலாம் சொல்லி பல விதங்களில் நான் எடுத்து வைக்கிற இந்த ஸ்டெப் சரிதானா அப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோம், பல நேரங்களில் நம்மை குறித்தே நாம் குழம்பி போகிறவங்களாக காணப்படுதோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவன் உன்னை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். அதாவது இதோட தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா என்ன, அவர் அங்கீகரித்ததுனால தான் என்னுடைய கிரியைகளையும் தேவனால் அங்கீகாரம் பண்ண முடியும். என்னை அங்கீகரிக்கும் போது மட்டும்தான் என்னுடைய கிரியைகள் அங்கீகரிக்கப்படுது. ஸோ என்னுடைய கிரியைகள் அங்கீகரிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அவர் முதலாவது என்ன செஞ்சிட்டாரு, அங்கீகரிச்சிட்டாரு. என்னை அங்கீகரித்ததுனால என்னுடைய கிரியைகள் அவரால் அங்கீகாரம் பண்ண முடியாமல் அவரால் இல்லை. ஸோ அவர் எப்படி அவர் என்னை நேசிக்கிறதுங்கிறதுனால என்னையும் அவர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார், என்னுடைய கிரியைகளையும் அவர் அங்கீகாரம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நமக்கு தெரியும் மோசே என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனம் தன்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நினச்சாரு, தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அந்த தலைவனாக அவரை ஏற்றுக்கொள்ளலை. தானாக அவர் போய்
ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது அவர் நன்மை தான் செஞ்சார் அவங்களுக்கு. ஆனால் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியலை. அதை அவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை தள்ளி விட்டுட்டாங்க. அப்படி அவங்க தள்ளி விட்ட உடனே அது அவரோட இருதயம் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. இப்போது அவங்க தள்ளி விட்டதை விட அந்த மோசையோட இருதயமே அவனை என்ன செஞ்சிடுச்சு, அவனோட நினப்பில் இருந்து தள்ளிடுச்சு. நான் தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வாங்க, நாம் இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆக்கிடலாம், அவங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்துடலாம், அப்படிலாம் ஒரு காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனப்பான்மை இருந்தது அந்த மோசைக்கு. ஆனால் அந்த ஜனம் அவனை தள்ளி விட்ட உடனே அவன் உடஞ்சி போயிட்டான். உடஞ்சி போனது மட்டும் இல்லை, மீதியான வனாந்தரத்துக்கு ஓடி போனான். அங்கே போய் 40 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவன் இருதயத்தில் தான் ஒரு ராஜா வீட்டில் வளர்ந்த பிள்ளை அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு என்ன செஞ்சிடுச்சு, மாறிடுச்சு. போதும், அந்தஸ்தும் போதும், கௌரவம் போதும், இவங்க என்னை அடித்து துரத்துனதும் போதும், அவங்க என்னை தள்ளி விட்டதும் போதும், நான் வாட்டுக்கு இந்த 4 ஆடை மேய்ச்சிட்டு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவோங்கிற ஒரு மனநிலைக்கு அந்த மோசே தள்ளப்பட்டான். பாருங்கள், அவன் தன்னையே என்ன செஞ்சிட்டான், தன்னையே அவன் என்ன செய்யலை, அங்கீகாரம் பண்ணாத ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டான். அப்படி தான் இந்த நாட்களில் நாமும் நிறைய நேரம் காணப்படுதோம். அதே போல் வேதத்தில் இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பேதுருவை குறித்து பார்த்தோன்னு சொன்னால், பேதுரு ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாரு. அவர்கிட்ட என்ன சொல்ற, காவலிலும் சாவிலும் உண்மை நான் பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சிலுவை பாடுகளை பற்றி பகிர்ந்து கொள்ளும்போது யார் போனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எல்லோரும் என்னை மறுதளிப்பீங்க, எனக்கு இவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் மறுதளித்தாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேதுரு பேசுகிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அவரை குறித்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் தெரியும். அவர் என்ன செஞ்சார், மறுதளித்தார். ஆனால் அப்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, கோதுமையை சுலகினால் பிடிக்கிறது போல் உங்களை சோதிக்கிறதுக்கு பிசாசு உத்தரவு கேட்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் பேதுரு என்ன அதை பெருசாகவே எடுத்துக்கிடலை. அவர் என்ன, நான் மறுதளிக்கவே மாட்டேன் அப்படி தான் சொன்னார். ஆனால் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன, ஆண்டவர் முன்னாலேயே பேதுரு என்ன செய்கிறாரு, ஆண்டவரை மறுதளித்தது மட்டும் இல்லை, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் இருக்கு. உண்மையிலே அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவரை தெரியாது அப்படின்னு சொன்னார், ஓகே. அதுக்கப்புறம் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணும், சத்தியம் பண்ண சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். அவரை சபிக்கவும் அப்படின்னா தகாத வார்த்தையால் கூட ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கலாம், பேசியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு பேதுரு தள்ளப்பட்டான். அப்போ தள்ளப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் மனங்கசந்து அழுதான் அப்படின்னு நம்ம பார்க்கோம். பேதுரு என்ன செய்கிறான், அதுக்கப்புறம் மனங்கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் ஆண்டவர் சொன்னதை நினைவு கூர்ந்து, நீ என்னை மறுதளிப்பேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரே, நான் அப்போவுமே கேளாமல் போனேன், அந்த நினைவையே நான் மறந்துட்டு நான் மறுதளிச்சிட்டேனே தன்னையே நொந்து கொண்டுக்கிட்டு இருந்திருப்பார் கட்டாயம். மோசே நான் அன்னைக்கு பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சில நேரம் என்ன செஞ்சுருக்கலாம், நான் இவங்களுக்கு போய் நியாயம் செய்ய அவன் என்னையே என்ன செஞ்சிட்டான், அங்கே இருக்க முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டானேன்னு சொல்லி மோசே தன்னை வந்துக்கிட்டு இருந்திருப்பார். அவராலே தான் செஞ்சதை தன்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு மாறினார். அதே போல் இந்த பேதுருவாலையும் தான் செய்ததை தானே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். நிச்சயம் மற்றவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ஆட்டுக்கு இருந்தோம், நீ தான் ரொம்ப பேசின பாரு, இப்போ நீ தான் ரொம்ப மறுதளிச்சிட்டும் வந்து நிற்கணும், மற்றவங்களும் கட்டாயம் அவனை குற்றப்படுத்தியிருப்பாங்க, தள்ளியிருப்பாங்க. அவன் மனச்சாட்சியும் அவனை வாதிச்சுது, அவனும். அப்போது உலகமும் மற்றவங்களும் அவனோட கூட இருந்த அந்த சீசர்கள் மற்றவங்க கூட கொஞ்சம் குறைய குற்ற உணர்வு இருந்திருக்கும், பேதுருக்கு கூடுதலான குற்ற உணர்வு கட்டாயம் இருந்திருக்கும். அதுதான் இன்னும் யூதாசை குறித்து நமக்கு தெரியும். யூதாசையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், யூதாசை குறித்து சொல்கிறாரு, உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் நானோன்னு கேட்காங்க. ஆண்டவர் அமைதியாக இருக்கார். யூதாஸ் நானோ ஆண்டவரேன்னு கேட்கும்போது அப்போவே அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நானோன்னு கேட்கும், ஆமாம் நீ தானோ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, விளையாட்டாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அப்போ கூட அவனும் என்ன செஞ்சிட்டான், அதை மறந்து அந்த எப்படி ஆண்டவர் தப்பிச்சிருவாருன்னு நினச்சானோ என்ன நினச்சானோ தெரியாது, அந்த காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான். பாருங்கள், இப்போது இவங்க 3 பேருமே
மனநிலை. யூதாசாலையும் தான் தள்ளப்பட்டுட்டோம். ஐயோ நம்ம ஆண்டவர் எப்படியாவது தப்பிச்சு போயிடுவாருன்னு நினச்சோமே, இப்படி அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, இதுக்கு நான் காரணமாயிட்டேனேன்னு சொல்லி அவனுடைய மனதும் அவனுக்குள்ளே வாதிக்கி. ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே இவங்களால தான் இவங்களை அங்கீகரிக்க முடியலையே ஒழிய ஆண்டவர் இவர்களை அங்கீகரித்து தான் வச்சுருந்தார். இவங்களையும் அங்கீகரித்தார். இவங்க செஞ்ச இந்த பாவ செயல்களை கூட அவர் என்ன செய்யலை, பெருசாக நினைக்கலை. அது நிமித்தம் இவங்களை அவர் தள்ளலை. அந்த செயல்களையும் அவர் மன்னிச்சு, ஏன்னா ஏற்கனவே அவருக்கு தெரியும் இவங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் அவர் இருக்கலை. மோசே அவசரப்பட்டு போகிறான், ஓடி போவாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். பேதுருவை ஏற்கனவே சொல்லிட்டாரு, இன்னைக்கு என்ன 3 நேரம் மறுதளிப்பேன்னு தெரிஞ்சு தான் அவர்கிட்ட அன்பா என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. நீ மறுதளிப்பேன்னு எனக்கு தெரியும், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறாரு. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பான்னு தெரியும், அப்பவும் ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறாரு நீ தான் அப்படின்னு சொல்லுதாரு. திரும்ப வந்து அவன் காட்டி கொடுக்கும்போது கூட அவர் கேட்காரு, சிநேகிதனே முத்தத்தினாலா நீ என்னை காட்டி கொடுக்கிறாயின்னு சொல்லி அப்போ கூட அவனை துரோகின்னு சொல்லலை. அவர் இல்லை, உலகம் இன்னைக்கு துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவனை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி, அதனால் அவர் அப்பவும் அந்த யூதாஸை பார்த்து சொல்கிறாரு சிநேகிதனே அப்படின்னு தான் சொல்கிறாரு. போல அந்த யூதாஸும் கொஞ்சம் அவனோட மனம் பாதிக்கப்பட்ட தன்னை அங்கீகரிக்காத அந்த நிலைமையில் ஆண்டவர் என்னை சிநேகிதனேன்னு கூப்பிட்டாருங்கிறத உணர்ந்து ஆண்டரால் மன்னிக்க முடியும்னு சொல்லி, ஏன்னா அவன்கிட்ட சொல்லிட்டார், அதுக்கு முன்னாடியே எல்லாரையும் வச்சு தான் சொல்கிறாரு எத்தனை தரம் மன்னிக்கணும் அப்படிங்கும்போது 7-70 தரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜீவனுள்ள மட்டும் நம்ம மன்னிக்கணும்னு சொன்னவர் என்னையும் அவர் இப்போ பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும்னு சொல்லி எல்லாத்தையும் சீசர்களை வச்சு தான் எல்லாருக்கும் போதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்சும் அதை மறந்து பின்வாங்கி போனவங்களா காணப்பட்டாங்க. தேவன் நம்மளை அங்கீகரிப்பாரோ மாட்டாரோங்க எண்ணத்தில் யூதாஸ் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய முடிவை அவனை தேடியே கொண்டுட்டான். ஆனால் ஆண்டோடைய அன்பை அவன் தேடி வராமல் அந்த அன்பை உணராமல் போனதுனால தன்னோட முடிவை தானே தேடிக்கிட்டான். மோசே என்ன செஞ்சான், அந்த இடத்துல ஓடி போயிட்டு இனிமேல் எனக்கு ஊழியமும் வேண்டாம், அழைப்பு வேண்டாம், நான் தலைவனாகவும் இருக்க வேண்டாம், ஜனங்களுக்கு விடுதலையும் வாங்கித்தர வேண்டாம், நாம் உண்டு என் குடும்பம் உண்டுன்னு போய் இருந்த இடத்துல ஆண்டுடைய அன்பு அவனை அந்த இடத்துல ஆண்டு முன்குறிச்சிருந்ததுனால அந்த ஆடுகள் மூலம் ஏற்ற காலத்தில் ஆண்டு அவனை தேடி வந்தார். அவன் காலத்துக்கு முன்னே போய் ஓடி வந்துட்டான். இப்போ ஏற்ற காலத்தில் ஆண்டு அவனை தேடி வராரு, அழைப்பு தேடி வருது. தேடி வரும்போது முடியவே முடியாதுன்னு சொல்லி மோசே மறுதளிச்சான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இல்லை அந்த மோசே தன்னாங்கே நான் திக்குவாயும் மந்தனாமும் உள்ளவன்னு சொல்லி தன்னைத்தானே நொந்து கொள்கிற அந்த மோசையை ஆண்டவர் அங்கீகரிச்சு, இல்லை நீ இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் விட்டுரு, இப்போ நான் ஒன்று அனுப்புகிறேன், நான் ஒன்று அங்கீகரிச்சிருக்கிறேன், உன் சகோதரர்கள் அங்கீகரியாது இருந்த நாட்கள் முடிஞ்சிட்டு, இப்போ நான் உன்னை அங்கீகரித்ததுனால அவர்கள் உன்னை அங்கீகரிக்க தான் செய்வாங்க, உன்னை ஏற்றுக்கொள்வாங்க, நீ சமாதானமாக சந்தோஷமாக போன்னு சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு, அவனை அனுப்பி வைக்காரு. அதுக்கு பின்னர் நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவர் அனுப்பின போது ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தையும் கொடுத்து அவன் என்ன செஞ்சார், அனுப்புனார். அந்த இடத்துல அவருடைய கோலை அவருடைய அதிகாரத்தெல்லாம் கொடுத்து அவருடைய வல்லமையெல்லாம் கொடுத்து அந்த திக்குவாய மந்தனாவெல்லாம் உண்டாக்குனது நான் பயன்படுத்த போகிறது நான் சொல்லி அனுப்பி அவர் அங்கீகரித்ததுனால இங்கே வந்தபோது அவனை ஆரோனும் அங்கீகரித்தான். அந்த மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் மறுபடியும் என்ன செஞ்சாங்க, அங்கே யாரை தள்ளி விட்டாங்களோ அவனையே தலைவனாக என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ நம்ம தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத எப்போ நம்ம உணர்ந்து கொள்கிறோமோ அப்போ தான் நம்ம தைரியமாக செயல்பட முடியும். சில நேரங்களில் நாம் ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் நம்மளை பணிக்கும்போது நம்மளால் சந்தோஷமாக தைரியமாக அந்த காரியத்தை செய்ய முடியலை, பயத்தில் பின்வாங்கி போகிறவங்களா காணப்படுதோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறவர், ஒருவரையும் ஒருபோதும் தள்ளாதவர், இருக்கிற வண்ணம் அவர் ஏற்றுக்கொள்கிற அன்பு தகப்பன். அவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பிரதான நம்மை பற்றி அறிந்திருக்கிற நல்ல பிரதான ஆசாரியனாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலனை கொடுத்து நம்மை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறாரு. அவருப்போ நம்முடைய கிரியைகள் ஒருவேளை நம்ம நற்கிரியைகளை மட்டும்தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு, நம்ம செஞ்ச தவறுகளெல்லாம் அவர் அங்கீகரிக்க மாட்டார், நம்மளை தள்ளிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்முடைய தவறுகளையும் அவர் அங்கீகரித்து
ஒன்றும் இல்லாமல் ஆக்கி சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போட்டுட்டு நம்மை புது மனிதனாக அங்கீகரிக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். நம்ம பாவத்தோடு கூட வந்தாலும் அந்த கட்டுகளோடு லாசரு எழுந்து வந்தான். அப்போந்தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள்னு சொன்னார். ஸோ நாமும் கூட உள்ள பாவக்கட்டுகளாக இருக்கலாம், சாவக்கட்டுகளாக இருக்கலாம், பலவீன கட்டுகளாக இருக்கலாம், என்ன விதமான கட்டுகளால் நம்ம கட்டப்பட்டிருக்கோமோ, ஐயோ இந்த கட்டுகளோடு தேவன் என்னை அங்கீகரிப்பாரோ, என்னை உயிர்ப்பிப்பாரோ, என்னை பயன்படுத்துவாரோன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையில், குற்ற மனப்பான்மையில் நம்ம குன்றி போகிறவர்களா இல்லை, எழும்பி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். கட்டுகளோட, நம்முடைய குறைவுகளோட, நம்முடைய பாவங்களோட, நம்முடைய பலவீனங்களோட அவர் சமூகத்தில் வருவோம். அந்த பலவீனங்கள் எல்லாம் அவருடைய சமூகம், அவருடைய அன்பு, அவருடைய பிரசனம் என்ன செஞ்சிடும், சுத்திகரிச்சிடும். அந்த கட்டுகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், தம்முடைய தூதர்களை அனுப்பி கட்டவிழ்க்க சொல்லி நாம் விடுதலையோடு செயல்பட, விடுதலையோடு நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற, விடுதலையோடு கூட நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்ற போதுமான கிருபைகளை கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு தருவார். அது மாத்திரம் இல்லை, பேதுருவோட வாழ்க்கையிலையும் பார்த்தோன்னு சொன்னால், பேதுருவை முதலாவது ஆண்டவர் தேடி வரும்போது அதே போல் சொல்கிறாரு, படகு நிறையா மீன் கிடைக்கி. அப்போது பேதுரு சொல்கிறாரு, நான் பாவியான மனுஷன்னு சொன்னார். ஆனால் கடைசியில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பேதுரு என்ன செய்வார், மறுதளித்து பின்வாங்கி போனவராக மீன் பிடிக்க போயிடுவார். அப்போவும் ஆண்டோடைய அன்பு அவரை தேடி வந்து கரையில் நிற்கும்போது இந்த பேதுரு ஆண்டோட சத்தத்தை உணர்ந்துக்கிடுவான். உணர்ந்து என்ன செய்வார், அந்த பேதுரு திரும்ப தேடி வந்து அந்த வேகமாக ஆண்டவர் தான் கரையில் நிற்கிறது, ஆண்டவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே கடலில் குதித்து படகு வர்ற வரை கூட அவர் எல்லாத்தையும் விட்டு நீந்தி வந்து ஆண்டுடைய பாதத்துக்கிட்ட ஓடி வந்துடுவார். ஓடி வந்த பிறகு பேதுருவை ஆண்டவர் நேசித்து அங்கீகரித்து, நீ என்கிட்ட அன்பாக இருக்காயா அப்படின்னு கேட்டு அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து அவன் அப்போஸ்தலர்களுக்கு முதல்வனாக மாற்றுறாரு, தலைவனாக மாற்றினார். பாருங்கள், உள்ள அந்த பேதுருக்குள்ளே தோணியிருக்கும், அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கை முடிஞ்சது, இனி எப்படி நான் ஆண்டர்கிட்ட போக முடியும்னு அவனும் யோசிச்சுட்டு பின்மாற்றமாக போய் இருக்கும்போது அவனுடைய ஒருவேளை அவன் உள்ளத்துக்குள்ள அவன் நொந்துக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கரையில் நிற்காருன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன செஞ்சான், அந்த படகை விட்டுட்டு, வலையை விட்டுட்டு குதித்து திரும்பவும் அதே ஆண்டர்கிட்ட, நான் எந்த படகை நம்பி, எந்த வலையை நம்பி, எந்த கடலை நம்பி போனனோ அதை விட்டுட்டு நான் ஓடியாந்துருதேன் ஆண்டருடைய அன்புக்கிட்டன்ட்டு அவன் திரும்ப தேடி வந்தபோது ஆண்டவர் அவனையும் அங்கீகரித்து அவனுடைய காரியங்களெல்லாம் பொறுத்தருளி மீண்டுமாய் பயன்படுத்த தொடங்கினார். நாமும் கூட இந்த நாட்களில் பல விதங்களில் பல காரியங்களை குறித்து தயங்கி போனவங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து மன்னிக்க நம்முடைய ஆண்டோடைய அன்பு போதுமானதாக இருக்கிறது. அவர் நம்மை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கிரியைகள் எல்லாம் அவர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். நம் சந்தோஷத்தோடு போய் மனமகிழ்ச்சியோடு நம்முடைய ஆகாரத்தை புசிப்போம். அவர் என்னை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார், அவருக்கு பிரியமான பிள்ளையா அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் அவரோடு கூட இன்னும் உறவாடுவேன், இன்னும் அவரோடு கூட இருப்பேன், அவரோடு கூட நான் வாழ்ந்திருப்பேன், அவருக்காக பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் எழும்புவோம், பிரகாசிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நீர் எங்களை ஆண்டவரே நாங்கள் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா எங்களிலிருந்து நீங்க செய்து எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஆசீர்வதித்து உயர்த்துகிற தகப்பனாக இருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேதுருவை பயன்படுத்தினது போல, மோசையை பயன்படுத்தினது போல மீண்டுமா எங்களை பயன்படுத்த நீர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறீர். எங்கள் கையின் கிரியைகளை அங்கீகரிக்க நீர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், ஊழிய வாழ்விலும், சமுதாய வாழ்விலும் சிறந்து விளங்க கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு செய்யப்படுகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா குற்ற மனப்பான்மையில் இருந்தும் எங்களை நீர் விடுவித்தருளுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.